டாக் வித் மாடர்ன் சூஃபிஸோட எபிசோட் 4ல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்துல் மஜீத். அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இந்த ஷோ உள்ளக்க போயிரலாம். கேள்விகள் உள்ளக்க போயிரலாம். இன்றைய காலகட்டத்தில வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எளிய மக்கள்லேருந்து அறிவியல் நுட்பமான உச்சமான இருக்கிறவங்களுக்கு வரையும் ஒரு ஆன்மீக கருத்துக்களா இருக்கட்டும், ஒரு குரான்ல இருக்கிற ஹதீஸ்களா இருக்கட்டும், எல்லா மனிதர்களுக்கும் விளங்குற மாரியான கோணத்தில சொல்ற ஒரு நுட்பமான ஒரு மனிதர். நேர்காணல் கேட்டிருந்தோம். அவங்க தன் முகத்த வெளியிட பர்மிஷன் இல்ல. அதனால ஆடியோ மட்டும் நீங்க கேள்வியே கேளுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால. அதனால அவங்களோட முழு நேர்காணலையும் ஒலி வடிவத்தில தான் பதிவிட்டிருக்கோம். அவங்கள்ட்ட நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தர்காக்களுக்கு இறந்து போனவங்கள நோக்கி நிறைய மனிதர்கள், பல தரப்பட்ட மனிதர்கள், பல மதங்கள கடந்த மனிதர்கள் எல்லாமே வராங்களே, அதுக்கான நோக்கங்கள் என்ன? ஏன்னா தர்காக்களுக்கு போக்கூடாது. அங்க இறந்த மனிதர்கள் தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட மக்களாலேயும் எழுப்பப்படுற கேள்விக்கும், உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதோட பதிவு என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இறந்து போனவர்களிடம் ஏன் மக்கள் வந்து செல்கிறார்கள்? அதாவது தர்காவுக்கு ஏன் நிறைய பேர் வருகிறார்கள்? இந்த கேள்வியை கேட்பவர்கள், அதாவது எதிர்வாதத்திற்காக உங்கள் முன் இந்த கேள்வியை வைத்தவர்கள், மரணம் என்றால் என்ன என்றே புரியாதவர்கள். அதாவது இறந்து போன ஒரு சடலத்திடம் ஏன் மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்கிறாங்க அல்லவா? நான் முதல்ல சொல்றேன், அவுலியாக்களை விட்டுடுங்க, மகான்களை விட்டுடுங்க. யாருமே இங்க இறக்கிறதே இல்ல அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? யாருமே இங்க இறக்கவே முடியாது அப்படின்னா புரியுமா? மரணம்னா என்ன? இறந்துறது, செத்து போயிறது, இப்படிதான் சொல்றோம். செத்து போயிறதுன்னா என்ன? ஒரு மையத்து, ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியில பக்கத்துல போய் நின்னு நீங்க ஏதாவது சொன்னாலும் அது பதில் சொல்லுமா? இல்ல ஏதாவது சாப்பிடலான்னு சொன்னாலும் எனக்கு வேணும்னு சொல்லுமா? சொல்லாது. அங்க என்ன இல்ல? இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒன்று இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒன்றுன்னா என்ன? இப்ப உடல் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில். இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த உடம்புல இருக்கு. பிண்டம்னா உடம்பு, அண்டம்னா பிரபஞ்சம். இப்ப இங்க இந்த உடம்புல 5 பௌதிக கூறுகள் இருக்கு. என்ன? முதல்ல திடப்பொருள் அனைத்தும், அடுத்தது நீர்மம், அடுத்தது வெப்பம், அடுத்தது காற்று, அடுத்தது இந்த ஒட்டு மொத்த 4 இயக்கங்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிசைத்து இயக்கக்கூடிய உயிரோட்ட மின்சாரம். அதுதான் உயிர். அதான் உயிர் காந்தம். இதுதான் ஒவ்வொரு செல் ஃபார்மேட்டையும் இயக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த கான்சியஸ் தர்றதும் இந்த மின்னோட்டம் தான். இப்ப இந்த உடம்புல இருப்பது யார்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவர் இறந்து விட்டார்னு கதறி 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 அழறோம். துடிச்சு துடிச்சு அழறோம். சரி, இறந்துட்டார். அவரை கபிரஸ்தான்ல புதைச்சாச்சு. அல்லது இந்த மத கோட்பாடுபடி எரிச்சாச்சு. அப்புறையும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு அர்த்தம் ஓதுறீங்க. அந்த பக்கம் திதி அவங்க வைக்கிறாங்க. ஏன்? அவருக்கு ஓதுனா அவருக்கு அது போய் சேரணும். அப்படின்னா இருக்கிறவர் அவரா? புதைக்கப்பட்டவர் அவரா? யோசிச்சு பாருங்க. புதைக்கப்பட்டவர் அவர் அல்ல. இப்பொழுதும் இருப்பதா நீங்க சொல்றீங்கல்ல அவர். உங்களுக்கே தெரியாமலே நீங்கள் இன்னும் இத செய்துகிட்டு தான் இருக்கீங்க. அப்ப அவர் இறந்திருந்தா எப்படி இருப்பாரு? அப்ப அவர் இறக்கல. இதை எப்படி சொல்றது? எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 4 பூதங்கள், திடப்பொருள், காற்று, வெப்பம், நீர்மம், இதெல்லாம் உடம்புக்குள்ள இருந்தாலும், இத ஒருங்கிணைந்து இயக்குற ஃபார்மேட்டான உயிருடல் அப்படிங்கிற ஒரு உயிர் சக்தி நமக்குள்ள இருக்கல்லவா? இந்த உயிர் சக்திக்குள்ளத்தான் கான்சியஸ் இருக்கு. உணர்பவன் இருக்கான். அதுக்குள்ளத்தான் சிறுல சிறாக அந்த ரப்பே இருக்கான். சரி, ஓகே. இப்ப இந்த மரணம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த 4 பௌதிக கூறுகளும் இங்கே தான் இருக்கு. திடப்பொருள் இங்க இருக்கு, காற்றும் இங்கே இருக்கு, வெப்பமும் இங்கே இருக்கு, நீர்மமும் அந்த உடம்புக்குள்ளே இருக்கு.
ஆனா வேற எது இல்ல? உள்ள இருந்து அனுபவிச்ச அந்த உயிருடல் இல்ல. இப்ப இந்த உடம்பு அவரா? அந்த உயிருடல் அவரா? இந்த உயிருடல் தான் அவர். அல்லவா? இத ஆஷன் பாடின்னு சொல்லுங்க. மின்காந்த சரீரம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பிரணவ சரீரம்னு சொல்லுங்க. இல்ல இத ரூஹுன்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. மொழி தான் வேற வேற. ஒரு உயிருடல். இந்த இவர் இந்த உடம்ப உதைச்சுட்டு போயிட்டாரு அவ்வளோதான். இவ்வளோதானே? ஆனா அவர் இறக்கல. இன்னைக்கு ஒரு டெட் பாடி வீட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு சூட்சும அமானுஷ்யங்கள பார்க்குற இந்த கண்கள் திறன் இருந்தா, அவர் பக்கத்துல அங்க இங்கன்னு எல்லாத்தையும் பேச முயற்சி பண்ணிட்டு இருப்பார். எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பார். நமக்கு அதை உணரும் காதுகள் இல்லை, பார்வைகள் இல்லை. ஸோ அவர் அப்படியே தான் இருக்கார். இப்ப போனது உணர்ச்சியற்ற, உணர்வற்ற அந்த உடல். ஏன்னா, ஒரு வீடு ரொம்ப பழுதடைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல இங்க குடியிருக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்ட விட்டு ஷிஃப்ட் ஆவீங்க அல்லவா? ஸோ, அதுபோல இதுக்கு மேல இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியாது. அப்படிங்கிற தன்மையில உடம்ப விட்டுட்டு அவர் வெளியேறாரு அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்ப அவர் மரணிக்கிறாரா? இல்லையா? அவரு மரணிக்கல. ரியலாக அவர் மரணிக்கவில்லை. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறார். ஒரு அரசு பணியாளர் இந்த ஊர்ல இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாரி, உடல்ல இருந்தவரு இப்ப உடலற்ற நிலைக்கு வர்றார். அவ்வளோதான். அவர் அழியல. அவர் இறக்கல. சரிங்களா? ஓகே. சரி இது சாதாரண மனிதர்களுக்கு. இப்ப அவுலியாக்கள் அப்படின்னா, இந்த உயிருடல் உள்ள உயிர் உடலில் உள்ள உணர்பவன் அந்த கான்ஷியஸ் இருக்குல்ல. ஒரு சராசரி மனிதன் என்ன செய்றான்னா, இந்த உடம்ப தான் நான் இந்த 5 புலன்கள் வழியா அனுபவிக்கிற சுகம் தான் உண்மையான சுகம்னு, தன்னை மையப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை வாழ்றோம். அதனால இந்த உடம்ப விட்டு போக பயம். நாம் இறந்துட்டா, அதுக்கப்புறம் குழியில எல்லாரும் போயிடுவாங்க. நாம மட்டும் உட்காந்துருப்போமோ! இப்படிலாம் பயப்படுறோம். இல்ல. திரும்ப இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். இப்ப சராசரி மனிதன் இந்த உடம்ப நான் நினைச்சு வாழ்றனால, இந்த உலகத்துல தன்னுடையதுன்னு பல உடைமை பொருட்கள அடைச்சு வச்சுக்கிறான். சரிங்களா? இப்ப இந்த நிலையிலேருந்து ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில சற்று மாறுபட்ட அவுலியாக்கள் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அவங்க நான் உடல் அல்ல என்பதை அனுபவமாக உணர்கிறார்கள். நான் என்பது நான் அல்ல. நான் என்ற நான் நினைத்த இந்த கருப்பு, சிவப்பு, இல்ல அழகு, அழகின்மை, நான் டிகிரி ஹோல்டர், நான் அந்த ஜாப்பு, இந்த ஜாப்பு இப்படின்னு தன்னை நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நான் நிஜத்தில் நான் அல்ல. இதெல்லாம் உடலை சார்ந்தவை, உலகை சார்ந்தவை. ரியலாக உள்ளே என்றையுமே இறக்காத, பிறக்காத ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு தான் நான் அப்படிங்கிறத அனுபவமா உணர்றாங்க. நீங்க எல்லாம் நான் செய்றோம், நான் செய்றோம், நான் செய்றோம்ன்னு சொல்றீங்க. ரியலாக யோசிச்சு பாருங்க. தூங்கும்போது யாரு மூச்சு இழுத்து விடுறா? நீங்க விழிப்பு நிலையில இருக்கும்போது யாரு மூச்சு இழுத்து விடுறா? நீங்க தான் மூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 1 நிமிஷத்தோ, 2 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துரும். அப்ப யார் இத செய்றா? உள்ளிருந்து ஒண்ணு செய்யுது. அப்ப தூங்கும்போது அதுதான் செய்யுது. அல்லவா? அப்ப தூங்கும்போது இந்த உடம்பு அதுதான் எல்லா சிதிலம் அடைஞ்ச பாதிக்கப்பட்ட செல்கள சமநிலைப்படுத்துது. அப்ப உள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உள்ள ஒண்ணு கான்ஷியஸா விழிப்போட அப்படியே இருக்கு. இந்த பக்கம் மரத்து போனாலும் இப்படி பிரட்டி போடுது உடம்ப. இந்த பக்கம் மரத்து போனாலும் அப்படி பிரட்டி போடுது உடம்ப. இப்படி விழிப்போட அது இருக்கு. அந்த விழிப்போட உள்ள இருக்கிற அந்த நிலை தான் குணங்களை கடந்த, சிபத்துகளை கடந்த இறைவன். ஸோ இவர்கள் இறைநேசர்கள் என்பவர்கள் தன்னுடைய மனதை கடந்து உயிருள் சிறுள் சிறாக இருக்கிற அந்த ரப்பை அறிந்தவர்கள். அந்த ரப்பை அறிந்த பிறகு
அவங்க ஏற்கனவே உடல் கடந்த தன்மையில வாழ்ந்ததுனால, இந்த மரணம் என்பது அவர்களுக்கு இல்ல. அப்ப அவுலியாக்கள் ரியலாகவே இறக்கவும் இல்ல, பிறக்கவும் இல்ல. இறந்ததாய், பிறந்ததாய் ஒரு சின்ன ஒரு நினைவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் நமக்கு அவ்வளோதான். அது இருந்தது, இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இப்ப அவுலியாக்கள் தன்னை மனதை கடந்து உயிரின் ரகசியத்தை உள்ளுணர்ந்தவர்கள். அந்த இறைவனை உணர்ந்தவர்கள். இறைவனோடு இறைவனானவர்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக அந்த அடக்க குழியில உடம்பு செத்து போன உடம்பு தானே. இப்படி இப்படி சொல்பவர்கள், விமர்சனம் செய்பவர்கள் எல்லாருமே அரைகுறை அறிவுடைமைவாதிகள்னு சொல்லலாம். ஏன்னா, ஒருவர் இந்த ஃப்ரீக்வென்சி பீட்டால இருக்கும் பொழுது அதிர்வெண் அலைச்சலன் 14லேருந்து 24 வரைக்கும் உணர்ச்சி வேகம். இந்த உணர்ச்சி நிலையில இருக்கிற நிலையிலே உள்ளவங்க இந்த மனத படிப்படியாக மெல்ல அப்படியே குறைத்துக்கொண்டே வந்து அது இந்த குறைக்கும்போது நமக்கு தூக்கம் வந்துரும். அந்த தூக்கத்திலேயும் விழிப்போடு இருந்து மெல்ல மெல்ல பீட்டாலேருந்து ஆல்பாக்கு வந்தாலே நம்ம தூங்கிடுவோம். அந்த ஆல்பாவிலேருந்து இன்னும் தீட்டாக்கு வந்து தீட்டாலேருந்து டெல்டாக்கு வருவாங்க. இப்படி டெல்டால வந்து அப்படியே இருப்பாங்க. அது எத்தனை வருடங்கள் வேணாலும் இருக்கலாம். 100 வருடம், 200 வருடம் இப்படின்னு இருந்து கொண்டே இருக்கலாம். இப்போ உடம்பு அழுகாதா? அழுகாது. ஏன்? சாப்பாடு தேவையில்லையா? தேவையில்லை. ஏன்? அதாவது அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க. உங்களுக்கு ஏன் சுவாசம் தேவை? ஒவ்வொரு செல்லும் இந்த உடம்ப நடத்திட்டு இருக்கு. இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதிலிருந்து கழிவு ரத்தம் உருவாகி வெளியேறுது. அப்படி கழிவு ரத்தம் உருவாகி வெளியேறும் பொழுது அது கிராமத்து பாணியில சொன்னா நாம சாப்பிட்றோம், மலம் கழிக்கிறோம், டாய்லெட் போறோம். அதுபோல பாடியில உள்ள ஒவ்வொரு செல்லும் இந்த பிளட் சர்க்குலேஷன் தரக்கூடிய உணவை உண்ணது, அப்புறம் இந்த கழிவை வெளியேற்றுது. அப்ப அதுதான் கழிவு ரத்தம்னு சொல்றோம். இந்த இந்த கழிவுல வெளியேற்றும்போது அதுக்கு அடுத்த உணவுகள் தேவை. இப்ப உங்களுடைய ஃப்ரீக்வென்சி ஆல்பால என்ன தீட்டா டெல்டாக்கு வரும்போது உங்களுடைய உணர்வுக்கு ஸ்டில்னஸ் வந்துருது. அசைவற்ற நிலையில நீங்க இருக்கீங்க. அப்ப உடம்பு இயங்கல. அப்ப என்னவாகுதுன்னா உங்க சுவாசம் நில்லுக்கு வருது. நீங்கள் சுவாசமற்று போகிறீர்கள். அப்படி சுவாசமற்று போகும்போது உங்களுடைய இதயமும் மெல்ல 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 நெல் ஸ்டேஜுக்கு வருது. இந்த இதயமும் மெல்ல நெல் ஸ்டேஜுக்கு வரும்போது சுத்த ரத்தம் போறது தேவையற்று போயிடுது. ஏன்னா அங்க ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த கழிவு வெளியேறல. அப்ப கழிவு வெளியேறாத பொழுது ரத்தம் தேவையில்லை. ஏன்னா அங்க கிட்னியும் நெல் ஸ்டேஜுக்கு வந்தது. அங்க டயாலிசிஸ் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒட்டுமொத்த உடம்பும் நெல் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த கழிவு ரத்தமும் பெருகல. அந்த கழிவை சுத்தப்படுத்துற டயாலிசிஸும் அங்க இல்லை. இப்ப பிளட் சர்க்குலேஷன் உடம்புல உள்ள எல்லா இயக்கமும் டோட்டலா நின்று போயிடுது. அதை இறையோடு கலந்து நிற்கும்போது நின்று போயிடுது. அப்ப உடம்புக்கு அந்த உணர்வுகள் மீண்டு வர்ற வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. அப்ப இவைகளை இந்த உடம்ப இந்த பூமியில் உள்ள மண் தீண்டாது. இது குரான்ல இது பத்தி இறைவனே கூறுகிறார். அப்ப தன்னுள் அந்த ஒன்றை அவர்கள் உணரும் பொழுது தான் அதுவாகி அவர்கள் நிற்கும் பொழுது இப்ப இந்த உடம்பு எந்த தேவைகள் அற்று அப்படியே இருக்கு.
அப்ப அழிவற்று இருக்கு. இந்த உடம்ப புதைச்சாலும் மண் தின்ன கொடுக்கட்டும். சரி. அப்ப அதுக்கு வேண்டிய இந்த உடலுக்கு வேண்டிய அந்த நுண்பொருளை எது தருது? அப்படின்னா, இந்த உண்ணாக்குக்கு மேல உண்ணாக்கு இருக்கு இல்லையா? உண்ணாக்கு மேல 1 இன்ச் உயரத்துல 2 ஓட்டைகள் இருக்கு. இப்ப சளிஜ வால மூடப்பட்டிருக்கும். அதுதான் மூளைக்கு செல்லுகின்ற ஒரு வழி துவாரங்கள். இங்க தான் பீனியல் பாடி இருக்கு. பிட்யூட்டரி பாடிக்கு இந்த புறம் பீனியல் பாடி. இந்த பீனியல் பாடியத்தான் முன்னோர்கள் மனோன்மணின்னு சொன்னாங்க. ஸோ இது உணர்வுக்கு பெற்றவுடன் உணர்வு வந்துரும். திக்ருல இதுக்கு உணர்வு வந்துரும். இதனுடைய சுரப்புகள் இன்னும் விஞ்ஞானத்தால முழுமையா அத கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய சுரப்புகள் உடம்ப அழிவற்றதா அப்படி வச்சிருக்கும். அப்போ உடம்புக்கு வேண்டிய தேவையான மூல அணுக்கள மட்டும் பிரபஞ்சத்துல ரிசீவ் பண்ணி அது குடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சொர்க்கத்தில் வரக்கூடிய உணவு என்றார்கள். அவுலியாக்களுக்கு சொர்க்கத்திலேயும் உணவு வரும்னா, நம்ம எல்லாம் இந்த தாழ்ச்ச சோறு, பிரியாணியிலேயே உட்கார்ந்துருக்கோம். இல்ல. தாழ்ச்ச சோறு, பிரியாணி, இட்லி, பொங்கல் எதுவா இருந்தாலும் அதோடைய மூலத்தன்மை எது? அணுக்கள், உயிரணுக்கள். அந்த உயிரணுக்கள் நேரடியா இங்க மெடுலா அப்லாங்கேட்டா என்று சொல்லக்கூடிய பிடரி பகுதியின் வழியாக உள்ளே ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து நேரடியா பாய்ந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த உடம்பு அழிவற்றதா அப்படியே இருக்கும். இப்ப ஒரு அவுலியா ஒ ஒருவர் இறந்ததா இவங்க சொல்லி அடக்கம் பண்றதெல்லாம், அந்த உடம்பு அங்க அழியல. அவங்க இறைவனோடு ஒன்று கலந்த தன்மையில அப்படியே இருக்காங்க இருக்காங்க. அந்த உடம்பை மண் தீண்டுவதே இல்லை. அப்புறம் எப்படி அவங்க அங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால தான் இங்க போய் இவங்க படுத்தா, இவங்களுடைய துன்பத்த உணரும்போது, அவங்க கனவு வழியா அவங்களுக்கு சில மாற்றங்கள் அவங்க தர்றதும், தன்னுடைய வைப்ரேஷனால அங்க ஒரு மாற்றத்த தர்றதும், இதெல்லாம் நிஜமான ஒன்று. சும்மா கற்பனையோ, கதையோ இட்டு கட்டுவதெல்லாம் இல்ல. ரியலாக நீங்க ஆழ்ந்து தியானம் செய்றீங்கன்னா, அந்த பீனியல் பாடியில உள்ள சுரப்பு, இந்த உடம்ப அழிவற்ற தன்மைக்குள்ள அப்படி வச்சிருக்கும். பசி, தாகம் இது எதுவுமே மல, ஜல, கழிவுப்போக்கு எதுவுமே அங்க போக விடாம அப்படியே நிறுத்தி வச்சிருக்கும். ஸோ இந்த நிலை பேர் தான் ஜீவ சமாதி. ஸோ ஃபனா ஃபில்லால வந்தவங்க, ஃபனா ஃபில்லாலயே பக்கா ஃபில்லாக்கு வந்துருவாங்க. இந்த பக்கா ஃபில்லாலே நிலைத்திருக்கிறவங்க பொழுது, அவங்களுக்கு இங்க நான் அல்ல, இருப்பது உள்ளே இருந்த இறை. இறைவன் அந்த சரீரத்த பயன்படுத்தி இந்த மக்களுக்கு செயல்படுறான் அவ்வளோதான். அது ஒரு தனி மனித வழிபாடு அல்ல. இது புரியல அவங்களுக்கு, புரியாம பேசிட்டு இருக்காங்க. யோனா என்று கிறிஸ்தவர்களாலும், யூதர்களாலும் அழைக்கப்படும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலும், அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மீன் வயிறு ரொம்ப பெரிய வயிறு. பெரிய மீன். இவர்கள விழுங்கிடுச்சு. விழுங்கலா உள்ள இருள் தான். அப்புறம் குடல் பெரிய மீன்னா, அது பெரிய பெரிய விலங்குகளெல்லாம் விழுங்கும். அதையெல்லாம் செரிக்கிற அளவுக்கு ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த ஆசிட்டுக்குள்ள இவங்க போய் முழுகுறாங்க. இப்ப சுவாசம் இல்ல, உணவு இல்ல, தண்ணீர் இல்ல, மகஜலம் இல்ல. யூத வரலாறுல, கிறிஸ்துவ வரலாறுல பார்த்தீங்கன்னா, 40 நாள் சொல்றாங்க. 21 நாள்னு இந்த நாள் இந்த கணக்குல வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அத்தனை நாள் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இறை ஐக்கியத்தில் இருந்தார்கள். இறை ஐக்கியத்துக்கு இன்னொரு பேர் தான் சமாதின்னு சொல்றோம். ஸோ அந்த இறை ஐக்கியத்தில் ஃபனா ஃபில்லாவில் பக்காவாக இருந்தார்கள். அப்ப அங்க அவர்களுக்கு இந்த செல்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த செல் இயங்கிக் கொண்டே இருக்கு. கோடி, கோடி, கோடி ட்ரில்லியன்ஸ் செல்கள் அது.
அப்ப அவ்வளோ செல்கள் இயங்கும்போது, அது இயங்குவதற்கு உணவு தேவை. அது எங்கேருந்து வரும்? பிளட்லேருந்து தான் வரணும். பிளட்டுக்கு வந்து மேற்கொண்டு உணவை எது தரும்? இந்த சுவாசம், அப்புறம் பிடரிக்கல் என்று சொல்லக்கூடிய மெடுலா ஆப்லாங்கேட்டா. இங்கிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தி. இங்கிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தி, இந்த காற்று எனும் ஆக்ஸிஜன் எனும் ஊடகத்தை பயன்படுத்தி மெல்ல ஹார்ட்ல, அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா பிளட்ல, இந்த ஹீமோகுளோபினை பயன்படுத்தி ஒவ்வொரு செல்களுக்கு போய் அந்த உணவை தருது. இப்ப அவைகள் இயங்கி இந்த கழிவை வெளித்தள்ளுது. அந்த கழிவை தான் கிட்னி சுத்தப்படுத்துது. இப்ப உங்களுடைய மனம் அடங்கி நிற்கும்போது, நீங்க கோவப்படும்போது பாருங்க, காமம் கொள்ளும்போது பாருங்க, சுவாசம் அதிகமா இருக்கும். இந்த கவலை கொள்ளும்போது பாருங்க, சுவாசம் தாறுமாறா இருக்கும். ஏன்னா, மன எழுச்சிக்கு மன எழுச்சி அடைவதற்கு ஏற்றவாறு இந்த சுவாசம் அலைபாய்கிறது. இப்ப நீங்க உங்களுடைய மனம் அடங்கி நிற்கும்போது, தன் மூலத்தோடு மூலமாக அடங்கி நிற்கும்போது, சுவாசமும் அடங்கி போகிறது. அப்ப சுவாசம் அடங்கி போகும்போது, பிளட் செல்கள் எல்லாம் அடங்கி தன்னுடைய இயக்கத்தை விட்டு ஓய்வுக்கு வருது. அப்போ அதனால அது கழிவு ரத்தத்த உ உ உ உ உருவாக்கல. அப்ப அதனால அதுக்கு இன்னொரு ஒரு உணவு தேவையில்ல. தானா அப்படியே இருக்கு. இப்ப இவங்க அந்த இறை ஐக்கியத்துக்குள்ள போன உடனே சுவாசம் இல்ல. ஏன்னா மனம் அடங்கிடுச்சு. மனம் அடங்கின உடனே சுவாசம் அடங்கிடுச்சு. சுவாசம் அடங்கின உடனே லங்ஸ் அடங்கின உடனே ஹார்ட் அடங்கிடுது. ஹார்ட் அடங்கின உடனே கிட்னி அடங்கிடுது. பிளட்ல உள்ள பல லட்சக்கணக்கான ரத்த நாடிகள் கிலோமீட்டர்ல ஓடக்கூடிய ரத்த நாடிகள் அப்படியே ஓய்வுக்கு வந்துடுது. நில் ஸ்டேஜுக்கு வந்துடுது. அப்ப பாடிக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாம போயிடுது. அப்ப அதிலேயே உணர்வோடு உணர்வா அந்த இறைவனில் அவங்க லயத்தோட அப்படியே இருக்காங்க. ஒரு நாள் டக்குன்னு இந்த பாடிய, அந்த உடம்ப அந்த மீன் துப்பும்போது, அந்த ஆசிட் இயல்பா நம்முடைய வயிற்றுக்குள்ள உள்ள ஆசிட் நம்ம உடம்ப அரிச்சிரும். அத அரிக்க விடாம தான் மியூகோஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு அந்த இந்த படலம் நம்முடைய இரைப்பையில இருக்கு. அது எவ்வளோ பெரிய மீன்! ஸோ அது நம்முடைய உடம்ப அப்படியே அரிச்சிரும். எலும்பு வரைக்கும் அ அ அரிச்சிரும். அது போன்ற பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய மீன்கள உண்பதாலும், பெரிய ஜந்துக்கள உண்பதாலும் அப்படியே விழுங்கிடும். அப்ப அவைகள கரைப்பதே அங்க உள்ள ஆசிட் தான். இப்ப அந்த ஆசிட்டோட அளவு வீரியம் அதிகம். இந்த உடம்பு உள்ள போன உடனே அத அரிச்சு எடுத்துரும். எலும்பையும் அரிச்சிரும். ஆனா அரிக்கவே இல்லை. ஏனெனில் இவர் இறைவனில் ஐக்கியமாயிருக்கிறார் என்பதை விட தன்னில் தானாக இருந்திருக்கிறார். அப்ப இயல்பாக அந்த உடம்பை காத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு இறைவனுக்கு ஆகிறது. அப்ப இறைவன் டைரக்டா அங்க செயல்படுறான். அப்ப உடம்ப வழிநடத்த அங்க பெட்யூட்டரி கிளாண்டு, இந்த இது பீனியல் கிளாண்டு, இந்த உடம்புக்கு வேண்டிய அனைத்து வித சக்திகளையும் தந்து அங்க சமநிலைப்படுத்துது. அதனால தான் அவங்க அத்தனை நாள் அங்க இருந்தாங்க. அதுக்கு இததான் பாம்புகள், ரெட்டை நாக்குள்ள பாம்புகள், ஆர்க்டிக் பெருங்கடல்ல உள்ள கரடிகள், மத்த ஜந்துகள், சில குறிப்பிட்ட மீன்கள், இந்த இந்த தேரைகள், தவளைகள்லாம் இந்த மாதிரி செய்யும். தனக்கு உணவு எதுவுமே இல்லாத பொழுது நாக்க மடிச்சு மேலெண்ணத்துல சொருவிடும். சொருவிட்டா அதுக்கு பசி, தாகம் இது போன்று எதுவுமே இருக்காது. அப்படியே இருக்கும். மழைக்காலம் வருதோ அப்ப விழிச்சுக்கும். அதுவரைக்கும் அந்த உடம்பு அப்படியே அசைவற்றது செத்தது போல் கிடக்கும். ஆனால் அது சாகல. அந்த நிலைக்கு தாங்க ஜீவசமாதி. அந்த நிலையை தான் நம்ம திக்ருக்குள்ள போகும்போது உண்மையாக எல்லோருமே உணரலாம்.
இது வாதத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்ல. வாதங்களால் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. அவரவர் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் இது.